पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गे शैलेन्दुना करुणया असौ स्यादिदिक्षे प्रेक्षितं चादशेन्दुसुम्मकार्यमुनेत्पादाम्बुजेन्दिरं दान्तिक्षान्तिदयाद्रियेषु गुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गजटारियोगिपतिम् श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरषडरिमण संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसन्नेन हरिषडजित् योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीर्सुम्मास्तानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीचटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीर्सुम्मश्चित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्चटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिक लब्धत्रय्यन्तदारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गजटारियोगिन्यस्तात्मरक्षाबरम् श्रीमद्वीररघोद्वहादिलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगणैर्वान्तं महद्वंसजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् तत्त्वेनैश्चिदजितीश्वरतत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चैतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यक्षेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः விஷ்ணுபுராணம் 3வது அம்சம் முதல் அத்தியாயத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுல மைத்ரேயர் அந்த மன்வந்தரங்களை பத்தி கேட்டுட்டு வந்தார். அந்த மன்வந்தரங்கள்ல சொல்ற போது இப்ப நடக்கக்கூடிய மனு அதை சொல்லிட்டு வர முதல்ல வந்தது அந்த சுவாயம்புவ மனுன்னு சொன்னார். இப்போ இப்ப நடக்கக்கூடிய மன்வந்தரம் 7வது மன்வந்தரம், அதாவது வைவஸ்வத மன்வந்தரம். நமக்கு சொல்றோம் சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே வைவஸ்வத மன்வந்தரின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வைவஸ்வத மனு, அந்த ஒரு மனுவனுடைய காலத்திலையும் இந்திரன் வேறையா இருப்பா, சப்த ரிஷிகள் வேறையா இருப்பா. இதுக்கு அதிகாரிகள்லாம் யாரு என்ன அப்படிங்கிறதையெல்லாம் அதை ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு வர. முதல்ல வந்தவர் சுவாயம்பு மனு, அதுக்கப்புறம் ஸ்வாரோச்சிஷர், உத்தமர், தாமசர், ரைவதர், சாக்ஷுஷர் அப்படிங்கிற மனுக்கள் வந்தா. இப்போ இந்த 6 மனுவும் இதுக்கு முன்னாடி இருந்தவா 6 பேர் யாராரு அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்வாயம்பு அப்படின்னு பேரு, ஸ்வாரோச்சிஷர், உத்தமர், தாமசர், ரைவதர், சாக்ஷுஷர் அப்படின்னு இவ 6 பேர் இப்ப இருக்கக்கூடிய வைவஸ்வத மன்வந்தரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள். இந்த ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரத்தினுடைய அதிகாரி தேவதா ரிஷிகள்லாம் யாருன்னு கேட்டா, அந்த பாராவதர், துஷிதர் அப்படிங்கிறவாள்லாம் தேவதைகள். அந்த விபஷித் அப்படிங்கிறவன் இந்திரனாக இருந்தான். ஊர்ஜர், ஸ்தம்பர், பிராணர், வாதர், பிருஷபர், நிறையர், பரிவான் அப்படிங்கிறவர்லாம் சப்த ரிஷிகளாக இருந்தார். அப்புறம் இந்த மனுவருடைய பிள்ளைகள்லாம் சைத்திரன், கிம்புருஷன் இருந்தா. இது அதுக்கு மேல வரதெல்லாம் இந்த 2வது மனுடைய விஷயங்கள். அடுத்தது உத்தம மனுவை பத்தி சொன்னார். உத்தம மனு, அதுக்கப்புறம் அந்த அந்த அவருக்கு அந்த
சுஷாந்தின்னு சொல்றவர் தான் அந்த இந்திரனாக இருந்தார். அப்புறம் சுதாமா, சத்யர், ஜபர், பிரதர்தனர், அப்புறம் வசவர்த்தி அப்படிங்கிறவா எல்லாரும் கணதேவதைகள். ஒரு கணத்துக்கும் 12 தேவதைகளா 60 தேவதைகளாக இருந்தா. வசிஷ்டருடைய புத்திரர்கள் 7 பேர் அந்த மன்வந்தரத்துல சப்தரிஷிகளாக இருந்தா. அஜன், பரசு, தீப்தன் அப்படிங்கிறவாள்லாம் இருந்தான்னு வரையில் பார்த்தோம். அடுத்தது தாமச மனுவை பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த ரிஷிகள்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவாளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தாமச மனுவை பத்தி சொல்ற. அந்த அந்த தாமச மனு அதுல வசிஷ்ட தனையாகி ஏதே சப்த ரிஷியோ அபவன்னு எல்லாம் அதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தாமச மனுல தாமசஸ்யாந்தரே தேவாஹா சுபாரா ஹரயஸ்ததா சத்யாச்ச சுதீஷ்சைவ சப்தவிம்சதிகா கணாஹா. அதுல சுபாரர், ஹரி, சத்யர், சுதீஷர் அப்படிங்கிறவா எல்லாருமே கண தேவதைகளாக இருந்தா. ஒரு கணத்துக்கும் 27 பேர். ஆக என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த ஒரு கணத்துக்கு 27 தேவதைகள் கணக்காக 108 பேர். அதுக்கு மேல அந்த 100 யாகங்கள் பண்ணியிருந்த சிபி இந்திரனாக இருந்தான்னு சொல்ற. சிபிஹி இந்திரஹா ததாச்ச ஆசி சதயஜ்ஞ உபலக்ஷணா. இந்த 100 அஸ்வமேதங்கள் இந்திரனாக வரத்துக்கு என்ன பண்ணான்னு கேட்டா 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இருந்தா இந்திரனாக வரலாம்னு வேதாந்தங்கள்ல வேதத்துல சொல்லி இருக்கு. அந்த சிபி சக்கரவர்த்திங்கிறவர் 100 அஸ்வமேதங்கள் பண்ணினதுனால அவர் இந்திரஸ்தானத்துல இருந்தார். அவ சப்தரிஷேஷ்ட ஏ தேஷாம் சப்த நாமானி. அந்த மன்வந்தரத்துல யாரு சப்தரிஷிகள் அப்படின்னு கேட்டா சொல்ற ஜோதிர்தாமா பிருதுகு காவ்யச்சைத்ரோ அக்னி தனகஸ்ததா தீவரச்ச ரிஷயாகி ஏதே சப்த தத்ராபி மன்வந்தரே. அதுல சப்தரிஷிகள் யாரு? ஜோதிர்தாமா, பிருது, காவ்யர், சைத்ரர், அக்னி, கனகர், தீவரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாமச மன்வந்தரத்துல அந்த சப்த ரிஷிகளாக இருந்தா. நரஹா க்யாதிஹி கேதுரூபோ ஜானு ஜங்காதயஸ்ததா புத்திராஸ்து தாமசஸ்ய ஆசன்னு ராஜானஹ சுமஹாபலாஹ நரன், க்யாதி, கேதுரூபன், ஜானுஜங்கன் இவா எல்லாருமே தாமச மனோனுடைய புத்திரர்கள். இவர்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்துல அதிகாரிகளாக இருந்தவர்கள். ராஜானஹா சுமஹாபலாஹ பஞ்சமே வாபி மைத்ரேய ரைவதோ நாமதா. அதுக்கப்புறம் 5வது மன்வந்தரம். அதுல ரைவதன் அப்படிங்கிறவர் தான் மனுவாக இருந்தார். ஆக மனு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்தான விசேஷம், போஸ்ட். மனுங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்டவருடைய பெயர் கிடையாது. மனுங்கிறது ஒரு ஸ்தான விசேஷம். அதனால அந்தந்த மன்வந்தரத்துல சொல்லப்பட்டக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் என்னென்னலாம் உண்டோ அது மனு தர்மமாக, மனு சாஸ்திரமாக சொல்லப்படுறது. இப்போ இந்த ரைவதன்கிறவர் மனு. அப்போ அந்த பஞ்சமே மைத்ரேய ரைவதோ நாமம் மனுர் விபுஷ்ச தத்ர இந்திரோ தேவான்ஸ்ச அத்ராந்தரே ஸ்ருணு. அந்த இடத்துல விபு அப்படிங்கிறவர் தான் இந்திரனாக இருந்த. அப்ப இருந்த தேவர் கணங்கள்லாம் அமிதாபா பூதரயா வைகுண்டாக சுசமேதசா ஏதே தேவகணாக தத்ர சதுர்தச. அதுல அமிதாபர், பூதரயர், வைகுண்டர், சுமேதஸ் அப்படிங்கிறவர்கள்லாம் தேவகணங்கள். இவாள்ல ஒரு கணத்துக்கும் 14 பேர்கள் அங்க இருந்தா. அதுக்கப்புறம் சொல்ற வேத பாகு சுதாமா ஏதே சப்தர்ஷயா விப்ர தத்ர ஆசன்னு ரைவதே அந்தரே பல பந்துஷ்ச சம்பாவ்யா சத்யகாத்யாஷ்ச தத் சுதாஹ
நரேந்திராஷ்ட மகாவீர்யா பபூவு முனிசத்தமா. அதுல அந்த ரைவத மனுவனுடைய புத்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா பலபந்து, சம்பாஷன், சத்யகன், இவா எல்லாரும் அந்த ராஜாங்கத்துல முக்கியமான பதவிகள்ல இருந்தவர்கள். அப்புறம் அதுக்கு மேல சொல்ற ஸ்வாரோஜிஷ்ச உத்தமஸ்ச தாமசோ ரேவதஸ்ததா பிரியவிரதான்வயாகி ஏதே சத்வாரோ மனவஹா ஸ்மிருதாஹா. அந்த ஸ்வாரோஜிஷர், உத்தமர், தாமசர், ரைவதர், இந்த 4 மனுக்களும் இந்த முதல்ல சொன்ன பிரியவிரதன்னு ஒரு ராஜா இருந்தா அவளுடைய புத்திரர்களா, அங்கேயே சொன்னார் இவருடைய புத்திரர்களா மனுக்களாக இருந்தவர்கள்னு. இந்த 4 பேருமே அந்த பிரியவிரதனுடைய வம்சத்துல வந்திருக்க கூடியவர்கள்னு அர்த்தம். அப்போ இந்த அவருக்கால எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது? விஷ்ணும் ஆராத்திய தபசாச ராஜரிஷி பிரியவிரதா மன்வந்தரா அதிபான் ஏதான் லப்தவான் ஆத்ம வம்சஜான். அந்த பிரியவிரதர் சாட்சாத் பகவானான ஸ்ரீமன் நாராயணனை தபஸ்னால ஆராதிச்சு அந்த வம்சத்துல அவர்கள்லாம் மனுக்களாக வரக்கூடிய புத்திரர்களை பகவானுடைய அனுகிரகத்தினால் அடைந்தார். விஷ்ணு ஆராத்திய தபசாச ராஜரிஷி பிரியவிரதா மன்வந்தரா அதிபான் ஏதான் லப்தவான் ஆத்மவம்சஜான். ஷஷ்டே மன்வந்தரே ச ஆசீத் சாக்ஷுஷாக்கியः ததா மனுः மனோஜவः ததைவ இந்திரோ தேவானபி நிபோதமே. ஆறாவதான மன்வந்தரம் சாக்ஷுஷ மன்வந்தரம்னு பேர். அதுல மனோஜவன் அப்படிங்கிறவர் இந்திரனாக இருந்தார். அதுலயும் இந்த தேவானபி நிபோதமே. ஆப்யாஹ பிரசூதா பவ்யாஷ்ச பிருத்துகாஷ்ச திவோகசஹ மகானுபாவா லேகாஷ்ச பஞ்சயேதே ஹி அஷ்டகா கணாஹ. இதுல ஆப்யர், பிரசூதர், பவ்யர், பிருத்துக், லேகர் இவர்கள் எல்லாம் கணதேவதைகள். இவர் ஒரு கணத்துக்கு 8 பெயர்கள் அந்த ரிஷிகளாக இருந்தவர்கள். அதுக்கு மேல ஒரு ஒரு அந்த ரிஷிகள்லாம் என்ன? ஊருஹு சுமேதா விராஜச்சைவ ஹவிஷ்மான் உத்தமோ மதுஹு அதிநாமா சகிஷ்ணுஷ்ச சப்தாஹா சந்நிதிச்ச ரிஷயா. இதுல சுமேதஸ், விரஜர், ஹவிஷ்மான், உத்தமன், மது, அதிநாமா, சகிஷ்ணு இப்படிங்கிறவர்கள் சப்த ரிஷிகளாக இருந்தார்கள். இந்த சாக்ஷுஷ மனுவனுடைய புத்திரர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத சொல்ற. ஊருஹு பூருஹு சத ஜும்னஹ பிரமுகாஹ சுமஹாபலாஹ சாக்ஷுஷஸ்ய மனோஹ புத்திராஹ பிருத்திவீபதயோ அபவன். இவர்கள்லாம் இந்த புத்திரர்கள் ஊரு, புரு, சதத்யும்னன் இவர்கள் எல்லாம் இந்த ராஜ்யத்துல அதிகாரிகளாக இருந்திருக்க கூடியவர்கள். இப்போ இந்த இடத்துல ஆதித்ய வசு விவஸ்வதோ சுதா விப்ர ஸ்ராத்ததேவோ மகாத்யுதிஹி மனுஹு சம்பர்த்ததே தீமான் சாம்பிரதம் சப்தமே அந்தரே. இந்த 7வது மன்வந்தரத்துல சூரியனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய ஸ்ராத்ததேவர் மனுவாக இருந்தார். இவர் நல்ல தேஜஸ்வி. சொல்ற ஆதித்ய வசு ருத்ராத்யா தேவாஷ்ச அத்ர மகா விவஸ்வதா சுதா விப்ர ஸ்ராத்ததேவோ மகாத்யுதிஹி மனுஹு சம்பர்த்ததே தீமான் சாம்பிரதம். சாம்பிரதம்னா தற்பொழுதுன்னு அர்த்தம் இருக்கு. சப்தமே அந்தரே இருக்காரு. இவர் பெரிய தேஜஸ்வி, மகா புத்திமானாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துல யாருன்னு கேட்டா வசுருத்ராதித்யர்கள் எல்லாம் தேவகணங்கள். சொல்ற ஆதித்ய வசு ருத்ராத்யா தேவாஷ்ச அத்திர மகாமனே புரந்தரஹா ததேவ அத்திர மைத்ரேய திருதசேஸ்வரா. புரந்தரன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இந்திரனாக இருக்கக்கூடிய புரந்தரஹான்னு இந்திரனுக்கு பேரு. இந்த இடத்துல புரந்தரன் அப்படிங்கிறவர் தான் திருதசேஸ்வரா. இந்த இடத்துல யார் சப்தரிஷிகள்? வசிஷ்டா, காஷ்யபோ, அத அத்ரிஹி, ஜமதக்னி, ச கௌதமஹா,
விஸ்வாமித்ர பரத்வாஜோ சப்தர்ஷயோ அத்ரது. இங்க இருக்கக்கூடிய சப்தர்ஷிகள்லாம் யாரு? வசிஷ்டர், காஷ்யபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், விஸ்வாமித்ரர், பரத்வாஜர், இவர்கள் எல்லாருமே நாம் சொல்றோம். அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, அங்கீரச ரிஷயான்னெல்லாம் சொல்றோம். இவா எல்லாம் சப்த ரிஷிகள் இந்த மன்வந்தரத்துல இருக்கக்கூடியவர்கள். இந்த மனுவனுடைய புத்திரர்களாக இக்ஷ்வாகுஷ்ச நிருகச்சைவ திருஷ்டா ஷர்யாதிரேவ ச நரிஷ்யந்தஸ்ச விக்யாதः நாபாகோ அரிஷ்ட ஏவ ச கரூஷஸ்ச புஷத்ரஸ்ச வசுமான் லோகவிஸ்ருதः மனோர் வைவஸ்வதஸ்ய ஏதே நவ புத்திராக சுத்தார்மிகாக. இந்த விவஸ்வானுக்கு 9 பிள்ளைகள். இவர்கள்லாம் யாரு? இக்ஷ்வாகு, நிருகன், திருஷ்டன், ஷர்யாதி, நரிஷ்யந்தன், நாபாகன், அரிஷ்டன், கரூஷன், பிருஷத்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 புத்திரர்கள். இவர்கள் எல்லாருமே மகா தார்மிகர்கள். இந்த இக்ஷ்வாகு வம்சத்துலதான் வந்திருக்கும். இக்ஷ்வாகுனா அந்த பெரிய அந்த பெரிய இக்ஷ்வாகு வம்சம்னு சொல்றோம். இது எல்லாமே இந்த அதுக்கு மேல சொல்ற புத்திராஸ்து தாமசஸ்ய அத்திர சு மகாபலாக பஞ்சமேவாபி மைத்ரேய ரை 27 இக்ஷ்வாகுன்றது புத்திராசு விஷ்ணுசக்தி அனௌபம்யா சத்வோத்ரிக்தா ஸ்திதா மன்வந்தரேஷு அசேஷேஷு தேவத்வேன அதிதிஷ்டதி. அதுக்கு மேல சொல்ற இவா எல்லாருமே பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி தான், பகவானுடைய சக்தி தான் இந்த இத்தனை மன்வந்தரங்கள்லேயும் தேவஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இது என்னன்னு கேட்டா சத்வோத்ரிக்தாக, சத்வகுணத்தையே பிரதானமாக கொண்டு பகவானுடைய சக்தி தான் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதனால இந்த முதல்ல சொல்ற அம்சேன தஸ்ய யஜ்ஞே அசோ யஜ்ஞ ஸ்வயம்புவே அன்வந்தரே ஆகூத்யாம் மானசோ தேவ உற்பன்னா பிரதமேந்தரே. இதுல சொல்ற பகவான் ஸ்வயம்புவனுடைய மன்வந்தரத்துல ஆகூதி அப்படிங்கிற இடத்துல யஜ்ஞன் அப்படிங்கிற திருநாமத்தோட மனதிலிருந்து தோன்றினவர். சொல்றார் அம்சேன தஸ்யா ஜஜ்ஞே அசோ. அசோன்னா இந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணன் அவர் யஜ்ஞ ஸ்வயம்புவே அந்தரே, ஸ்வயம்பு மன்வந்தரத்துல ஆகூத்யாம் மானசோ தேவஹா, மனசிலிருந்து உண்டானவர்கள், உற்பன்னா பிரதமே அந்தரே ததா புனः சவை தேவஹா பிராப்தே ஸ்வாரோச்சிஷே அந்தரே துஷிதாயாம் சமுத்பன்னாகி அஜிதா துஷிதை சஹா. அதுக்கு ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரத்துல துஷிதைங்கிற இடத்துல அந்த அஜிதர் அப்படிங்கிற திருநாமத்தோட அவதரித்தார் பகவான். அதுக்கப்புறம் உத்தம மன்வந்தரத்துல ஒரு சொல்ற ஔத்தமே அபி அந்தரே தேவா துஷிதஸ்து புனഃசவை சத்யாயாம் அபவது சத்யா சத்யைஹி சக சுரோத்தமை. அந்த உத்தம மன்வந்தரத்துல சத்யங்கிறவரிடத்துல சத்யர் அப்படிங்கிற பெயரோட அந்த தேவதைகளோட அவதாரம் பண்ணினார். அதுக்கு மேல சொல்ற தாமசஸ்யாந்தரே செய்வ சம்பிராப்தே புனரேவகி ஹரியாயாம் ஹரிபிஹி சார்த்தம் ஹரிரேவ பபூவ. அந்த தாமச மன்வந்தரத்துல போது ஹரி அப்படிங்கிற பெயரோட தேவகணங்களோட ஹரியை அப்படிங்கிறவளுடைய வயத்திலேருந்து அவதாரம் பண்ணினார். அதுக்கு மேல ரைவத மன்வந்தரத்துல சொல்ற ரைவதே அப்பி அந்தரே தேவஹா சம்பூத்யாம் மானசோ அபவது சம்பூதோ ரைவதைஹி சார்த்தம் தேவைஹி தேவவரோ ஹரி. அதுக்கு மேல அந்த ஒரு சம்பூதிங்கிறவள் இடத்துல ரைவத மன்வந்தரத்துல மானசர் அப்படிங்கிற அவதாரத்தை செய்தார். சாக்ஷுஷேச்சாந்தரே தேவஹா வைகுண்டா புருஷோத்தமஹ விகுண்டாயாம் அசோஜஜ்ஞே வைகுண்டைஹி தேவதைஹி சஹா.
அப்புறம் சாக்ஷுஷ மன்வந்தரத்துல பகவான் வைகுண்டர் அப்படிங்கிற தேவதைகளோடு விகுண்டை அப்படிங்கிறவற்றிலிருந்து இருந்து உண்டானார். வைகுண்டர்ங்கிற திருநாமத்தோட வந்தார். அதுக்கு மேல சொல்ற மன்வந்தரே அத்திர சம்பிராப்தே ததா வைவஸ்வதே த்விஜ வாமனஹா காஷ்யபாது விஷ்ணு அதித்யாம் சம்பபூவஹா. இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல பகவான் காஷ்யபர் அதிதியின் இடத்துல வாமனன் அப்படிங்கிற பெயரோட அவதாரம் பண்ணினார். திரிபிஹி கிரமைஹி இமான் லோகான் ஜித்வா ஏன மகாத்மனா புரந்தராய திரைலோக்கியம் தத்தம் நிகத கண்டகம். அந்த தன்னுடைய 3 அடிகளால இந்த லோகத்தை எல்லாம் அளந்து அந்த மறுபடியும் இந்த லோகங்களை எல்லாம் இந்திரனிடத்துல ஒப்படைச்சார். இப்போ சொல்ற இது ஏதாஹா தனவஹா தஸ்ய சப்த மன்வந்தரேஷு வை சப்தசு ஏவ அபவன் விப்ர யாபிஹி சம்பர்திதாக பிரஜா. இந்த மாதிரி 7 மன்வந்தரங்கள்லேயும் 7 முறை அவதாரம் பண்ணி இருக்கார். இந்த பண்ணி சகல ஜீவராசிகளையும் ரட்சித்து வருகிறார். யஸ்மான் விஷ்டமிதம் விஸ்வம் தஸ்ய சக்தியா மகாத்மனா தஸ்மாத் சப்ரோச்சியதே விஷ்ணு விஷே தாதோஹோ பிரவேசானந்தரம். இந்த பகவானுடைய சக்தி இது ஏதாக தனவா தஸ்ய சப்த அது யஸ்மாத் விசிஷ்டமிதம் விஸ்வம் தஸ்ய சக்தியா மகாத்மனா. தஸ்ய சக்தியா அந்த பகவானுடைய சக்தியினாலேதான் இது லோகம் பூரா பரவி இருக்கு. அதனாலதான் சொல்ற விஷ்ணுங்கிற பேர் ஏன் வந்தது? விஷ்ணு விஷேர் தாதோ. விஷ்ணுங்கிற பெயருக்கு அந்த எட்டிமாலஜி அது சொல்ற விஷேஹே தாத்து. விஷ் டு என்டர், நுழைதல்னு அர்த்தம். நுழைதல்னா எங்கன்னு கேட்டா பகவானுடைய சக்திங்கிறது எல்லா இடத்துலயும் நுழைஞ்சிருக்கு, வியாபிச்சிருக்கிற காரணத்தினால அவருக்கு விஷ்ணுன்னு பேர். அந்த விஷ் அப்படிங்கிற தாத்து அந்த வினை சொல்லுக்கு எல்லா இடத்துலயும் நுழைதல், பரவி இருத்தல்னு அர்த்தம். ஆகையினால எல்லா தேவதைகளும் சப்தரிஷிகளும் சர்வேச்ச தேவா மனவஹா சமஸ்தாஹா சப்தரிஷயோ ஏ மனு சோனவஸ்ச இந்திரஸ்ச யோ அயம் திரிதசேஷ பூதஹ விஷ்ணோஹோ அசேஷாஸ்து விபூதயஹா தாஹா. சகல தேவதைகள், மனுக்கள், சப்தரிஷிகள், மனுவனுடைய புத்திரர்கள் எல்லாருமே பகவானுடைய ஐஸ்வர்யத்துக்கு அவனுடைய விபூதிக்கு உட்பட்டவர்கள். ஆகையினால எல்லாமே விஷ்ணுவனுடைய சக்தி பகவானுடைய சக்தியினால வளர்றது அப்படிங்கிறத இந்த சொன்னார். இதுக்கு மேற்கொண்டு 2வது அத்தியாயத்திலேருந்து பின்னாடி வரக்கூடிய சாவர்ணிமனும் அதை வரக்கூடிய இனிமே வரக்கூடிய இப்ப என்ன நம்முடைய மன்வந்தரம்ங்கிறது வைவஸ்வத மன்வந்தரம்னு சொல்றோம். இதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய மன்வந்தரங்கள் பெயர்கள், அதுல இருக்கக்கூடிய இந்திரன் சப்தரிஷிகள் எல்லாரையும் சொல்ல போற. இதனால இப்போ 7 மன்வந்தரங்கள்லையும் பகவான் அவதாரம் பண்ணி இருக்க. நமக்கு பிரசித்தமான அவதாரங்கள் 10 தான் சொல்றோம். ஆனா மீதி இருக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாம் புராணங்கள்ல பிரசித்தம். பகவானுடைய அவதாரங்களுக்கு அளவே கிடையாது. பகவத் சாஸ்திரங்கள்ல 33 அவதாரங்களை சொல்றது. ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரு மன்வந்தரத்திலையும் என்னென்ன அவதாரம் பண்ணினார், யாரிடத்துல எந்த மனோரிடத்துலேருந்து அவதாரம் பண்ணினாருங்கிறது எல்லாம் புராணத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால பகவானுடைய அவதாரங்கள் அளவற்றவைகள்னு சொல்றார். அதுக்கு மேல எல்லாமே பகவானுடைய சக்தி, அவனுடைய சக்தியினால எல்லாம் வியாபிச்சிருக்கு அப்படின்னு அங்க சாதிக்கிறேன். அதுக்கு மேல 2வது அத்தியாயத்திலேருந்து மறுபடியும் அந்த மன்வந்தரங்களை தொடர்ற. மைத்ரேயா புரோக்தானி ஏதானி பவதா சப்த மன்வந்தராணி வே பவிஷ்யாண்யபி விப்ராஹர்ஷே மமாச்சாத்தும் தொமர்கசி. இதுவரையில் 7 மன்வந்தரங்களை சொல்லிட்டேன். ஏன்னா மொத்தம் 14 மனுக்கள். 14 மனுக்கள் இருக்கா. 14 மனுக்கள்ல இப்ப 7 மனுவனுடைய விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்லிட்டார். இப்ப மீதி 7 பின்னாடி பவிஷ்யத்துனா வரக்கூடியது, எதிர்காலத்துல வரக்கூடிய மனுக்கள் யாரு, அப்ப யார் இந்திரர்கள், யார் சப்தரிஷிகள் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்ல போற. ஏன்னா இது நமக்கு நியூஸ், இதுவரையில் நடந்தது சொல்லிடலாம், ஹிஸ்டரிய சொல்லிடலாம். நடக்க போறது சொல்றதுங்கிறது தான் புராணங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அத சொல்ற. ஏதானி பவதா சப்த மன்வந்தராணி பவிஷ்யாணி
இனிமே நடக்க போறதையும் தேவரிடத்திலே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு பராசரர் சொல்ற, ஸ்ரீ சூரியஸ்ய பத்னி சத்யா அபூத் தனயா விஸ்வகர்மணா மனுர் யமோ யமீ செய்வ ததபத்யானி வை முனே. சொல்ல, விஸ்வகர்மாவனுடைய பெண் புத்திரி சம்யா அப்படின்னு பேர் அவளுக்கு. அவள் சூரியனுடைய பத்னியாக இருக்கா. சூரியஸ்ய பத்னி சம்யா அபூத் தனயா விஸ்வகர்மணா மனுஹு யமஹா. அந்த இடத்துல யாருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ராத்த தேவன் அப்படிங்கிற மனு, யம தர்மராஜன், யமி, அப்புறம் யமுனா அப்படிங்கிற நதி, இவா எல்லாம் யமி செய்வ தது அபத்தியானிவை. அபத்தியானின்னா குழந்தைகளாக இருக்கக்கூடியவள். அசகந்தி து சா. அவோ இந்த 3 குழந்தைகள், யமுனா, யம தர்மராஜன், யமி. யமிங்கிறவர் அவ யமனுடைய சிஸ்டர். யமுனாலாம் அவளுடைய சிஸ்டராக இருக்கா. இப்ப அவ என்ன பண்ணா, இவள் சஞ்ஞாங்கிறவள் சூரியனுடைய பத்னியோ இல்லையோ. அசகந்தி து சா பர்த்துஹு தேஜாயாம் யுயோஜவை பர்த்துஹு சுஷ்ரூஷணே அரண்யம் ஸ்வயஞ்ச தபசே யயோ. அவளுக்கு தன்னுடைய பர்த்தாவனுடைய அந்த தேஜஸை தாங்க முடியலையா, அந்த அவனுடைய உக்ரத்தை தாங்க முடியல. பர்த்துஹு தேஜகா அசகந்தி, அதை பொறுக்க முடியாதவளாக தன்னுடைய நிழல், சாயான்னு பேரு, சாயாம் யுயோஜ, தன்னுடைய நிழல்னு சொல்லக்கூடிய அவளை போல ஒருத்தி சிருஷ்டி பண்ணா. அந்த சிருஷ்டி பண்ணி தன்னுடைய பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷ பண்றதுக்காக, பர்த்துஹு சுஷ்ரூஷனே அரண்யம் ஸ்வயஞ்ச தபசே யயோ. அவ காட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டா சம்யா. சம்யா தன்னுடைய சாயையை விட்டுட்டு பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷ பண்ண சொல்லி தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்திய சிருஷ்டி பண்ணி சுஷ்ரூஷ பண்ணி அவ காட்டுக்கு போயிட்டாவோ. அப்போ இவர் என்ன, சத்யாயம் இதி அயதார்க்கச்ச சாயாயாம் ஆத்மஜத்ரயம் சனைஷ்சரம் மனுஞ்ச அந்யம் தபத்தீம் சாப்யஜீஜனது. சூரியன் கூட அவளை தன்னுடைய பத்னியான சம்ஞைன்னே நினைச்சுண்டு அவகிட்ட இருந்து சனி, அப்புறம் இன்னொரு மனு, தபதி அப்படிங்கிற 3 குழந்தைகளுக்கு பெற்றார். இதாவது சொன்னார். சனைஸ்வரம், சனி பகவான்றவர் சூரியனுடைய புத்திரன், இந்த சாயாதேவியினிடத்திலிருந்து உண்டானவர். அப்புறம் ஒரு மனு, அப்புறம் தபதி அப்படிங்கிற நதி. சாயாசஞ்ஞா ததோ சாபம் யமாய குபிதா யதா ததா அந்யே ஐயம் அசோ புத்திஹி இது ஆசீத் யம சூரியயோகோ. ஒரு நாள் இந்த முதல்ல இருக்கிறாள் யமன் அப்படிங்கிற யமன், யமி, அப்புறம் யமுனான் எல்லாம் வந்தாலும் இல்லையோ. ஒரு நாள் யமன் என்ன பண்ண, தன்னுடைய இந்த சாயையே தன்னுடைய அம்மான்னு நினைச்சுண்டு அவ காலால உதைச்சுட்டா ஒரு தரம். உடனே அவ என்ன பண்ணா, கோபிச்சுன்னுட்டா. அவோ சாயாததோ ததோ சொல்ற ததோ விவஸ்வான் ஆக்கியாதாம் தயைவ அரண்ய சம்ஸ்திதாம். இங்க விட்டேங்க. சாயதோ சாயாசன்யா ததோ சாபம் யமாய குபிதா யதா. ஒரு நாள் கோபிச்சுட்டு யமனை சபிச்சுட்டாவும். அப்போ சபிச்சுட்டான உடனே தான் சூரியனுக்கு தெரிஞ்சுது. அதாவது ததா அந்யாயம் அசோ புத்திஹி இது ஆசீத் யம சூரியயோகோ. யமனுக்கும் சூரியனுக்கும் அப்பதான் தெரிஞ்சின்றது. அம்மாவா இருந்தா கோச்சுப்பாளா, அம்மாவா இருந்தா தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் தன்னுடைய குழந்தை தானே ஒரு சின்ன பொறுத்துப்பாத. ஆனா இவன் என்ன பண்ணா, சாயா சபிச்ச உடனேயே, ஓ இவளுக்கு கருணையே கிடையாது, இவ என் அம்மா இல்லை அப்படின்னு யமனும், சூரியன் இவள் என்னுடைய பத்னி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு, யாரா இவர் அப்படி, யாரோ இவள் தன்னுடைய பத்னி இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணா. ததோ விவஸ்வான் ஆக்கியாதாம் தயைவ அரண்ய சம்ஸ்திதாம் சமாதி திருஷ்டியா ததிருஷே தாம் அஸ்வாம் தபசி ஸ்திதாம். உடனே இந்த உண்மை தெரிஞ்சு போயிடுது. இவ சஞ்ஞை இல்லை, சாயைன்னு தெரிஞ்சின உடனே தன்னுடைய சமாதி திருஷ்டியினால பார்த்தார்.
தன்னுடைய பத்னி சம்ஞைங்கிறவர் ஒரு குதிரை ரூபத்துல இருந்து குருக்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சொல்ற வாஜிரூபதரஹா சஹா அத தஸ்யாம் தேவோ அத அஸ்வினோ சமாதி திருஷ்டியா தரிசேதாம் தாம் அஸ்வாம் தபசி ஸ்திதாம் வாஜிரூபதரஸ்ஸோ அத தஸ்யாம் தேவோ அத அஸ்வினோ ஜனயாமாச ரேவந்தம் ரேதசோ அந்தேச்ச பாஸ்கரா. உடனே சூரியனை என்ன பண்ணார், தானும் ஒரு குதிரை ரூபத்தை எடுத்துட்டு அவள் இருக்கிற இடத்துக்கு போய் அவள் மூலமாக அஸ்வினி தேவதைகளையும் ரேவந்தன் அப்படிங்கிற புத்திரர்களையும் அவள் இடத்திலிருந்து உண்டு பண்ணினார். அதாவது தேவோ அத அஸ்வினோ ஜனயாமாச ரேவந்தம் ரேதசா அந்தேச்ச பாஸ்கரா ஆனின்னேச்ச புனகா சஞ்ஞாம் ஸ்வஸ்தானம் பகவான் ரவிஹி தேஜச சமனம் சாஸ்ய விஸ்வகர்மா சகாரஹா. அதுக்கப்புறம் மறுபடியும் சம்ஞையை தன்னுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். விஸ்வகர்மா என்ன பண்ணினார், சூரியனுடைய தேஜஸ கொஞ்சம் குறைச்சுட்டார். எப்படி நம்ம இந்த ஒரு ஃபேன் ஓடுறதே ஃபேனுடைய ஸ்பீடை ரெகுலேட்டர் மூலமா கண்ட்ரோல் பண்றோம், அதே மாதிரி விஸ்வகர்மா என்ன பண்ணார், சூரியனுடைய தேஜஸினுடைய அதனுடைய உக்ரத்தையும் கொஞ்சம் பண்ணினார். அப்போ எப்படி குறைச்சார்ன்றத சொல்ற, பிரமம் ஆரோப்பிய சூரியம் து தஸ்ய தேஜோ அசாதனம் கிருதவான் அஷ்டமம் பாகம் ச வியசாதயத் அவ்யயம். அப்போ சொல்ற விஸ்வகர்மா அந்த சூரியனுடைய அந்த சக்கரம் இருக்கோ இல்லையோ அத இப்படி தேய்ச்சி 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 அந்த ஒளியை குறைச்சிட்டாராம். அதனால அப்படி குறைச்சா கூட என்ன பண்ணாரா, கிருத்தவான் அஷ்டமம் பாகம், அதுல 8/1 தான் குறைக்க முடிஞ்சதே தவிர அதுக்கு மேல அவரால் அந்த குறைக்க முடியலையா இருக்கும். அதனால இந்த அந்த சூரியனுடைய தேஜஸை குறைச்ச பொழுது எத் தஸ்மாத் வைஷ்ணவம் தேஜஹா சாதிதம் விஸ்வகர்மணா ஜாஜ்வல்யமானம் அபதது பூமோ முனிசத்தமா. இந்த மாதிரி விஸ்வகர்மா சூரியனுடைய தேஜஸை குறைச்ச உடனே அந்த சூரியனுடைய வைஷ்ணவ தேஜஸானது பூமியில விழுந்துதான் இருக்கும். அதனால ஒரு அந்த வைஷ்ணவம்ங்கிற தேஜஸை கொண்டு என்ன பண்ணாரா, தொஷ்டைவ தேஜசா தேன விஷ்ணோஹோ சக்கரம் அகல்பயத் திரிசூலம் செய்வ சர்வஸ்ய சிபிகான் தனதஸ்ய. அந்த விஸ்வகர்மா என்ன பண்ணினாரா, அந்த வைஷ்ணவ தேஜஸை கொண்டு பூமியில விழுந்திருக்கக்கூடிய அந்த வைஷ்ணவ தேஜஸை கொண்டு பகவானுடைய சக்கரம், அதுக்கு மேல அந்த சிவனுடைய சூலம், அதுக்கப்புறம் குபேரனுடைய புஷ்பக விமானம், அந்த மற்ற தேவதைகளுடைய அஸ்திரங்களை எல்லாம் அதுல இருந்து பண்ணினாராம். இப்போ அந்த தொஷ்டைவ தேஜசா தேன விஷ்ணோஹோ சக்கரம் அகல்பயத் திரிசூலம் செய்வ சர்வஸ்ய சிபிகாம். சிபிகாம்னா அந்த பாலன்குயின் பல்லக்கு தனதஸ்ய சக்திம் குஹஸ்ய தேவானாம் அந்நேஷாம் ச எத் ஆயுதம் தத் சர்வம் தேஜசா தேன விஸ்வகர்மா வியவர்தயது. இதையெல்லாம் அந்த தொஷ்டான்றவனை கொண்டு விஸ்வகர்மா எல்லாத்தையும் பண்ணி வச்சார். இதெல்லாம் மற்ற ஆயுதங்களையும் பண்ணினார். சாயா சஜ்ஞாசுதோ யோ அசோ த்விதீயா கதிதோ மனுஹு பூர்வஜஸ்ய சவர்ணோ அசோ சாவர்ணி தேன கத்தியதே. முன்னாடி இந்த சாயைன்றவளை பத்தி சொன்னோம் இல்லையோ, அந்த சாயைங்கிறவனுடைய அவளிடத்துல இருந்து பிறந்திருக்கக்கூடிய மனு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய மனுவை போலவே அப்படியே இருந்தான். அதே மாதிரி அதே சாயையில இருந்ததுனால அதுக்கு சவர்ணம்னு பேர். சவர்ணம்னா அந்த ஹோமோஜீனியஸ்னு சொல்ல ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால அந்த சாவர்ணி அப்படிங்கிற பெயரை இருந்தா. இப்போ அந்த சாவர்ணி தான் இப்போ 8வது மனுவாக வரப்போகிறவன். அதாவது சூரியனுடைய புத்திரன் சாயையின் மூலமாக உண்டான அந்த சாவர்ணி தான் 8வது சொல்றான். அதான் சொல்ற சாயா சஞ்ஞாசுதோ யோசோ த்விதீயா கதிதோ மனுஹு பூர்வஜஸ்ய சவர்ணோசோ சாவர்ணி தேன கத்தியதே தஸ்ய மன்வந்தரம் ஹி ஏதத் சாவர்ணிகம் அத அஷ்டமம் தச்ருணுஷ்வ மகாபாக பவிஷ்யத் கதயாமிதே. அந்த 8வது மனுவாக அந்த சாவர்ணி மனு தான் இருக்க போறான். அப்போ அந்த சாவர்ணி மனு அந்த மன்வந்தரத்துல யாரெல்லாம் தேவதைகளாக இருக்க போறா,
सावर्णिस्तु मुनयः असो मैत्रेय बविता ततः सुतपाश्च अमिताभाश्च मुख्याश्चापि तथा सुराः. அதுல அங்க இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் சுதபர், அமிதாபர், முக்கியர் அப்படிங்கிறவர்கள்லாம் தேவதைகளாக அந்த இடத்துல இருப்பா. அதுல இருக்கக்கூடியவர்கள் தேஷாம் கணாச்ச தேவானாம் ஏகைகோ விம்சகா ஸ்மிருதா சப்தரிஷீனப்பி பக்ஷ்யாமி பவிஷ்யான் முனிசத்தமா. அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு 3 பேர்த்தையும் ஒரு ஒரு கணத்துக்கு 20 தேவதைகள் உண்டாவாளாம். அங்க இருக்கக்கூடிய சப்தரிஷிகள்லாம் யாருன்னு கேட்டா தீப்திமான், காலவஹா, ராமஹா, கிருபஹா, திரௌணிஹி ததா பரஹா, மத் புத்திரஸ்ச ததா வியாசஹ, ரிஷயம், ஸ்ருங்கஸ்ச சப்தமஹா. அந்த இடத்துல சப்தரிஷிகள் யாரெல்லாம் இருக்க போறா அப்படின்னு கேட்டா தீப்திமான், காலவர், ராமன், கிருபர், அஸ்வத்தாமா, திரௌணி. திரௌணின்னா துரோணருடைய புத்திரராக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமா, அப்புறம் வியாசர், என்னுடைய புத்திரனான வியாசன், ரிஷிசிங்கர் ஆகிய 7 பேர் சப்தரிஷிகளாக இருப்பான். அந்த மன்மந்திரத்துல சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ற போது அத்ரி, பிருகு, குத்சவஸ்வ, கௌதம, காஷ்யபான்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா அந்த மன்மந்திரத்துல இவா எல்லாருமே தீப்திமான், காலவஹா, ராமஹா, கிருபஹா, துரோணஹா, இல்ல அஸ்வத்தாமா, வியாசா, ரிஷிசிங்க, ரிஷயஹான்னு அப்ப சங்கல்பம் பண்ணிக்கணும். சப்தரிஷிகளாக இருப்பா. இப்போ அந்த அப்ப யார் இந்திரனாக இருப்பான் அப்படின்னா அப்ப சொல்ற விஷ்ணு பிரசாதாத் அனகா பாதாளாந்தர கோச்சரஹா விரோச்சன சுதா தேஷாம் பலிஹி இந்திரோ பவிஷ்யதி. அந்த மன்வந்தரத்துல 8வது மன்வந்தரத்தை பலி சக்கரவர்த்தி இந்திரனாக ஆவானாம். அப்ப எங்க இருக்கான் பலி சக்கரவர்த்தி அப்படின்னு கேட்டா பாதாள லோகத்துல வாசம் பண்றான். நாம சொல்றதே சொல்றா சப்த சிரஞ்சீவிகள் அஸ்வத்தாமா, பலி, வியாசா, ஹனுமான், கிருப, விபீஷணர், பரசுராமன் அப்படின்னு எல்லாம் சொல்ற போது இந்த பலி சக்கரவர்த்திங்கிறவர் சிரஞ்சீவியில ஒருத்தர். அவர் பாதாள லோகத்துல வாசம் பண்றார். அவர் இன்னும் பாதாள லோகத்துல வாசம் பண்றார். இந்த விற்த்தாந்தங்கள்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல இதையெல்லாம் நிறைய விற்த்தாந்தங்கள் அவகாசம் இருக்கச்சே இந்த உத்தரகாண்டத்துல நிறைய கதைகள் வருது. அதுல வரச்சே சொல்றார் அந்த உத்தரகாண்டத்துல எல்லாம் வரும்போது ராவணனுடைய விற்த்தாந்தங்கள்லாம் வருது. ராவணன் எங்கேயோ போற போது அங்க போறான். அங்க கழவனா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். யாருன்னு கேட்டா நான் பலி சக்கரவர்த்தி, பெருமாள் என்ன கீழே அழுத்தி வச்சுட்டார். அங்க போய் என்ன இப்படி கொஞ்சம் நகர்த்திங்கன்னா அவன் கைய காலை கூட அசைக்க முடியலையா ராவணனால. அவ்வளவு பலவானாக இருந்தானாம் பலி சக்கரவர்த்தி. இது ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல இந்த கதைகள்லாம் வருது. அதுல இந்த பலி சக்கரவர்த்தி தான் அடுத்த கல்பத்துல இந்திரனாக சொல்ற அந்த விஷ்ணு பிரசாதா பகவானுடைய அனுகிரகத்தினால தோஷமற்றவனான விரோச்சன சுதா பலி, விரோச்சனனுடைய புதல்வனான பலியானவன் இந்திரோ பவிஷ்யதி. அடுத்த கல்பத்துல அவன் இந்திரனாக ஆகப் போகிறான். விராஜஸ்ச ஊர்வரீவாம்ச்ச நிர்மோகாத்யாக ததா அபரே சாவர்ணேஸ்து மனோஹோ புத்திராக பவிஷ்யந்தி நரேஸ்வராக. அந்த இடத்துல அந்த அவனுடைய புத்திரர்கள்லாம் யாரெல்லாம் இருக்க போறான்னு கேட்டா இந்த ஒரு ஒரு அந்த விரதன், உர்வரீவான், நிர்மோகன் இவா எல்லாரும் அந்த மனுவனுடைய புத்திரர்களாகவும் பெரிய ராஜாக்களாகவும் நரேஸ்வராக. நவமோ தக்ஷசாவர்ணிஹி பவிஷ்யதி முனே மனு. 9வது மனுவாக யார் இருக்க போறான்னு கேட்டா தக்ஷசாவர்ணி மனுன்றவர். இப்போ அவருக்கு இந்த இந்த மனுவனுடைய காலத்துல யாரு பாரா, மரீச்சிஹி, கர்ப்பாஸ்ச, சுதர்மானஸ்ச திருத்தே திருதா பவிஷ்யந்தி ததா தேவாஹி ஏகைகோ துவாதசோ கணஹா. இந்த மனுவனுடைய காலத்துல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு கேட்டா இந்த பாரர், மரீச்சி, கர்ப்பர், சுதர்மா அப்படிங்கிறவர்கள் தேவதா கணங்களாக இருப்பார். ஒரு ரிஷிகளும் 12 கணங்கள் இருப்பார். இவர்கள் எல்லாம் ஒரு இவர்களுக்கெல்லாம் மேல
தேஷாம் இந்திரோ மகாவீர்யோ பவிஷ்யதி அத்புதோ த்விஜா. அத்புதன் அப்படிங்கிறவர் தான் இந்த மனுவனுடைய காலத்துல இந்திரனாக இருப்பார். சவனோ திதிமான் பவ்யோ வசு மேதாதிதி ஸ்ததா ஜோதிஷ்மான் சப்தமஹா சத்யஹா தத்ர ஏதேச்ச மகர்ஷயா. அந்த சப்தரிஷிகள் யார் இருப்பார் அப்படின்னு கேட்டா ஒரு சொல்ற, இந்த சவனன், ஜுதிமான், பவ்யன், வசு, மேதாதிதி, ஜோதிஷ்மான், சத்யன் இவர்கள் எல்லாம் சப்தரிஷிகளாக இருப்பார்கள். திருதகேது, தீப்திகேது, பஞ்சஹஸ்தா, நிராமயோ, பிருத்துஸ்ரவாத்யாஸ்ச ததா தக்ஷ சாவர்ணிக ஆத்மஜாக. இந்த தக்ஷ சாவர்ணிக மனுவனுடைய புத்திரர்களாக யார் இருப்பான்னு கேட்டா திருதகேது, தீப்தகேது, பஞ்சஹஸ்தன், நிராமயன், பிருத்துஸ்வரன் இவர்கள் எல்லாம் இந்த மனுவனுடைய புத்திரர்கள். இது 9வது மனுவனுடைய காலம். தசமோ பிரம்ம சாவர்ணிஹி பவிஷ்யதி முனே மனுஹு சுதாமானஹ விசுத்தாஸ்ச சதசங்கியாக ததா சுராக. 10வது மனு யாரு அப்படின்னு கேட்டா பிரம்ம சாவர்ணி மனுன்னு 10வது. அந்த மன்னந்தரத்துல சுதாமா, விசுத்தர் அப்படிங்கிற எல்லாம் தேவதாகணங்கள். அதாவது ஒரு கணத்துக்கு 100 பேர்களாக இருப்பாளாம் அந்த இடத்துல. அதுல சுதாமானா விசுத்த சதசங்கியாக ததாசுராக தேஷாம் இந்திரஸ்ச பவிதா சாந்திர்நாம மகாபலஹ சப்தர்ஷயோ பவிஷ்யந்தி ஏததா தான் சுணுஷ்வஹ. அந்த அதுல வரைச்சே அந்த சாந்தி அப்படிங்கிறவன் பெரிய பலசாலியாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அதுல ஒரு ஒரு சப்தரிஷிகள்லாம் யாராருன்னு கேட்டா அதர் சொல்ற, ஹவிஷ்மான், சுக்ருதா, சத்யஹா, தபோமூர்த்தி ததா அபரஹா, நாபாகா, அப்ரதிமௌஜாஸ்ச, சத்யகேது ததைவ ச, சுக்ஷேத்ரஸ்ச, உத்தமௌஜாஸ்ச, பூரிஷேணாதயः தச பிரம்ம சாவர்ணி புத்திராஸ்து ரக்ஷிஷ்யந்தி வசுந்தரா. அதுல ஒரு ஹவிஷ்மான், சுஸ்ருதன், சத்யன், தபோமூர்த்தி, நாபாகன், அப்ரதிமௌஜசன், சத்யகேது என்பவர்கள் சப்தரிஷிகளாக இருப்பார். அந்த மனுவனுடைய புத்திரர்கள்லாம் யாருன்னு கேட்டா சுக்ஷேத்ரன், உத்தமௌஜன், பூரிஷேனன் இவா எல்லாருமே இந்த பூமண்டலத்தை ரட்சகர்களாக இருப்பார்கள். வசுந்தராம் ரட்சிஷ்யந்தி. ஏகாதச பவிதா தர்ம சாவர்ணிகோ மனு. இதுல 11வது மனுங்கிறவர் மனு தர்ம சாவர்ணின்னு பேர். இவருடைய மன்வந்தரத்துல விஹங்கமாக, காமகமா, நிர்வாணா, ருச்சயஸ்ததா கணாஸ்து ஏதே ததா முக்கியா தேவானாஞ்ச பவிஷ்யதா. இவருடைய காலத்துல யார் இருப்பான்னு கேட்டா விஹங்கவன், காமகமன், நிர்வாணன் அப்படிங்கிறவர் முக்கிய கணங்கள். இதுல ஒரு கணத்திலேயும் 30 ஏகைகா திரிம்சகா தேஷாம் கணஸ்ச இந்திரஸ்யவை புருஷா. இதுல யாரு என்னன்னு கேட்டா இந்த விருஷன் அப்படிங்கிறவன் இந்த மன்வந்தரத்துல இந்திரனாக இருப்பான். அதுல சொல்ற நிஸ்வராஷ்ட அக்னிதேஜாஷ்ட வபுஷ்மான் கிருணிஹி ஆருணிஹி ஹவிஷ்மான் அனகஸ்சைவ பாவ்யாக சப்தர்ஷயஸ்ததா. அதுல அந்த நிஸ்வரன், அக்னிதேஜஸ், வபுஷ்மான், கிருணி, ஆருணி, ஹவிஷ்மான், அனகர்கள் இவர்கள் எல்லாருமே அந்த மன்வந்தரத்துல சப்தர்ஷிகளாக இருக்கக்கூடியவர்கள். சர்வத்ரகா சுதர்மாச்ச தேவானீகாதயஸ்ததா பவிஷ்யந்தி மனோஸ்தஸ்ய தனயாக பிருத்திவீஸ்வராக. அந்த மன்வந்தரத்தை சர்வத்ரகன், சுதர்மா, தேவானீகன் இவர்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்துல பெரிய ராஜ்யாதிகாரிகளாக இருப்பார். அதுக்கு மேல ருத்ரபுத்திரஸ்து சாவர்ணி பவிதா துவாதசோ மனு ருத்துதாமாச்ச தத்ர இந்திரஹா பவிதா ஸ்ருணுமே சுரான். அந்த 12வது மனுவாக ருத்ரனுடைய புத்திரன் சாவர்ணி மனுன்னு பேர். அந்த இடத்துல ஸ்ருணுமே ருத்துதாமா அப்படிங்கிறவர்
இந்திரனாக இருப்பார். இந்த இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, ஹரிதா ரோஹிதா தேவாஹா ததா சுமனசோத்விஜ சுகர்மாணஹ சுராபாஸ்ச தசகாக பஞ்சவை கணாக. இவர்கள் எல்லாம் இங்க ஒரு ஹரிதர், ரோஹிதர், சுமனர், சுகர்மா, சுராபர் அப்படின்னு 5 கண தேவதைகள். ஒரு கணத்துக்கும் 10 பேர் இந்த கணங்களை சேர்ந்து இருப்பா அப்படின்னு அந்த பிருத்திவி ஸ்ருணு வை கணாக. தபஸ்வி சுதபாశ్చைவ தபோமூர்த்தி தபோரதி தபோத்ருதி துதிஷ்ச அன்யா சப்தமஸ்து தபோதனா. தபஸ்வி சுதபஸ் தபோமூர்த்தி தபோரதி தபோத்ருதி தபோத்யுதி தபோதனன் அப்படிங்கிறவ எல்லாம் தபசப்தத்தை கொண்டே 7 சப்தரிஷிகள் அந்த இடத்துல இருப்பார். அதுல இந்த மனுவனுடைய புத்திரர்கள்லாம் யாரு? சப்தரிஷ்ய புத்திரானபி நிபோதமே தேவவான் உபதேவச்ச தேவஸ்ரேஷ்டாதயஸ்ததா மனோஸ்தஸ்ய மகாவீர்யா பவிஷ்யந்தி சுதா நிருபாக. அதுல அந்த தேவவான், உபதேவன், தேவஸ்ரேஷ்டன் இவர்கள் எல்லாம் அந்த மனுவனுடைய புத்திரர்கள். அவர்கள் மிகவும் பராக்கிரமசாலிகளாக இருந்தென்று திரையோதசோ ருச்சிர்நாமா பவிஷ்யதி முனே மனு. 13வது மனு ருச்சின்னு பேரு. அதுல சுத்ராமாணா சுத்ராமாணாசு கர்மாணா சுதர்மாணா ததாமராக திரயஸ்திரிம்சத் விபேதாஸ்தே தேவானாம் எத்ரவை கணாக. அதுல ஒரு சுத்ராமன், சுகர்மா, சுதர்மா இவா எல்லாம் தேவகணங்கள். இது ஒரு கணத்துக்கும் 33 தேவதைகள் இருப்பா. இவர் இந்த இடத்துல திவஸ்பதி மகாவீர்யா தேஷாம் இந்திரோ பவிஷ்யதி. இந்த இடத்துல திவஸ்பதிங்கிறவர் தான் இந்த மன்வந்தரத்துல இந்திரனாக இருக்கக்கூடியவர். நிர்மோக தத்துவதர்ஷீச்ச நிஷ்பிரகம்போ நிருத்சுகா திருதிமான் அவ்யயச்ச அந்யஹ சப்தம சுதபா முனி. இவர்கள் எல்லாம் சப்தரிஷிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, நிர்மோகன், தத்துவதர்ஷி, நிஷ்பிரகம்பன், நிருத்சுகன், திருதிமான், அவ்யயன், சுதபஸ் இவா எல்லாருமே சப்தரிஷிகள் இங்க இருப்பா. இவருடைய புத்திரர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, சித்திரசேனஹா விசித்ராத்யா பவிஷ்யந்தி மகீக்ஷிதா. சித்திரசேனன், விசித்திரன் இவர்கள்லாம் இந்த மனோனுடைய புத்திரர்கள். இவர்கள்லாம் அதிக ராஜ்யத்தை ஆள்பவர்களாக இருப்பார்கள். சித்திரசேனஹா விசித்திரன் பௌமச்சதுர்தசச்ச அத்திர மைத்ரேய பவிதா மனு சுச்சிஹி இந்திர சுரகணாக தத்ர பஞ்சம ஸ்ருணுஷ்வதான். 14வது மனு அந்த சொல்ற பௌமன் அப்படிங்கிறவர் 14வது மனு. அதுல சுச்சி அப்படிங்கிறவர் இந்திரனாக இருக்கக்கூடியவர். அவருடைய அந்த ரிஷிகணங்கள், அந்த தேவகணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ற. சாக்ஷுஷாஸ்ச பவித்ராஸ்ச கனிஷ்டா பிராஜிகாஸ்ததா வாசா விருத்தாஸ்ச வை தேவாக சப்தரிஷீனபி மே ஸ்ருணு. இதுல எல்லாம் அந்த சொல்ற சாக்ஷுஷன், பவித்ரன், கனிஷ்டன், பிராஜிகன், வாசாவிருத்தன் இவர்கள் எல்லாம் தேவகணங்கள். அதுல சப்தரிஷிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, அக்னிபாகு சுச்சிசுக்ரா மாகதோ அக்னித்ரஹா ஏவச்ச யுக்தஹா ததா அஜிதஸ்ச அந்யோ மனுபுத்ரா அதஸ்ருணு. இந்த இடத்துல சப்தரிஷிகள் யாருன்னு கேட்டா, அக்னிபாகு, சுச்சி, சுக்ரன், மாகதன், அக்னித்ரன், யுக்தன், ஜிதன் இவர்கள் எல்லாம் சப்தரிஷிகள். அந்த மனுவனுடைய பிள்ளைகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, ஊரு கம்பீரஹா புத்தியாத்யா மனோஸ்தஸ்ய சுதா நிருபாக கதிதா முனிஷார்தூல பாலயிஷ்யந்தி ஏ மகி. இதுக்கு ஊரு கம்பீர புத்தி இவர புத்திரர்களாக இருந்து கொண்டு இந்த பூமியை பரிபாலனம் செய்யும் ராஜ்யர்களாக, அதிகாரிகளாக இருப்பார்கள். சதுர்யுகாந்தே வேதானாம் ஜாயதே கில விப்ளவஹா பிரவர்த்தயந்தி தான் ஏத்திய புவம் சப்தர்ஷயோ திவஹா. இந்த 4 சதுர்யுகம் முடியும். இந்த மாதிரி இந்த 14 மனுக்களை கொண்டு கிருத்தயுகத்திலேருந்து கிருத்தே
சதுர்யுகாந்தே வேதான 4 யுகங்களினுடைய முடிவுல இந்த வேதங்கள் வேதானா ஜாயதே கில விப்ளவா, வேதங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்படும். அப்போ அந்த சப்தரிஷிகளும் அந்த மறுபடியும் அந்த வேதங்களை எல்லாம் பிரவர்த்தயந்தி தானேத்யா புவம் சப்தரிஷயோ திவகா, மறுபடியும் இந்த சப்தரிஷிகள்லாம் இந்த வேதங்களை மறுபடியும் இதுல பிரச்சாரத்துல பிரவர்த்தனம் பண்ணுவார்கள், பிரகாசப்படுத்துவார்கள். கிருதே கிருதே ஸ்மிருதே விப்ர பிரணேதா ஜாயதே மனுஹு தேவா யஜ்ஞபுஜஸ்தேது யாவன் மன்வந்தரந்து தது. அதுல ஒவ்வொரு கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்திலேயும் இந்த இந்த மனுஷர்களுக்கு கிருதே கிருதே ஸ்மிருதே, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த தர்மத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஸ்மரிச்சுண்டு எழுதுறதுனாலதான் அதுக்கு ஸ்மிருதிகள்னு பேர். அப்போ அந்த பிரணேதா ஜாயதே, இந்த தர்மசாஸ்திரங்களை மறுபடியும் பிரகாசிக்கக்கூடிய மனுக்கள் தோன்றுவார்கள். தேவாகா யஜ்ஞபுஜஸ்தேது யாவன் மன்வந்தரம் து தது. அப்போ அந்த அந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணுவா, அந்த மன்வந்தரத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய ஹவிஸை ஆகாரமாக உண்பார்கள் அந்த தேவதைகள். அத சொல்ற சதுர்க கிருதே பவந்தியே மனோஹோ புத்திராக யாவன் மன்வந்தரம் து தைஹி தது அந்யோத்பவைஹி சைவ தாவத் பூஹு பரிபாலியதே. அப்போ இந்த மனுக்களினுடைய புத்திரர்கள், அந்த அவர் மூலமாக வரக்கூடிய ராஜாக்கள், இதுவரையில் இந்த மன்வந்தரம் முடிகிற வரையில் மனுக்களாலும் மனுவனுடைய புத்திரர்களாலும் இந்த பூமியானது காப்பாற்றப்படும். ஆக இந்த மாதிரி மனுக்கள், சப்தரிஷிகள், தேவதைகள், இந்திரர்கள் எல்லாரும் அந்தந்த மன்வந்தரத்துல அதிகாரிகளாக இருந்து கொண்டு இந்த பூஹு பரிபாலியத்தை, பூமியை பாதுகாத்து வருவார்கள். மனு சப்தரிஷியோ தேவாக பூபாலாச்ச மனோசுதாக மன்வந்தரே பவந்தி ஏதே சக்கரச்சைவ அதிகாரினா. இந்த ஒரு இதுலேயும் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் தோன்றி பூமியை தேவாக பூபாலாச்ச மனோசுதாக மன்வந்தரே சதுர்தசபிஹி ஏதைஸ்து கதைஹி மன்வந்தரைஹி த்விஜ சகஸ்ரயுக பர்யந்தா கல்போ நிசேஷா உச்சரே. இந்த மாதிரி 14 மன்வந்தரங்களும் முடிந்த பிற்பாடு ஒரு 1000 யுகங்கள் இருக்கும், ஒரு கல்பகாலம் முடியும். இது இந்த கல்பகாலம்ங்கிறது தேவதைகளுக்கு ஒரு பகல், அதாவது கல்போ நிசேஷா தாவத் பிரமாணாச்ச நிஷா ததோ பவதி சப்தமா. இது பகல் பொழுது. இதே மாதிரி இரவு பொழுதும் ஒரு கல்பகோடி காலம் வரும். பிரம்ம ரூபதரஹா சேதே சேஷோ சேஷாஹாவாம் சம்ப்ளவே. அப்போ இந்த ராத்திரி முடிஞ்ச பிறகு இந்த பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் மகா பிரளய ஜலத்துல அந்த ஆதிசேஷனுடைய படுக்கையில சனித்து கொண்டிருப்பார். இந்த மகா பிரளயங்கள்லாம் அழகா சொல்ற. இந்த தாவத் பிரமாணாச்ச நிஷா, அதே அளவு உள்ள இரவு பொழுது ததோ பவதி பிரம்மரூபதரஹா சேதே சேஷா. இந்த பிரம்மரூப ஸ்வரூபியான மகா பகவான் அந்த ஆதிசேஷன்ல படுத்து கொண்டிருப்பார். திரைலோக்கியம் அகிலம் கிரஸ்துவா பகவான் ஆதிகர் விபுகு ஸ்வமாயா சம்ஸ்திதா விப்ர சர்வபூதோ ஜனார்தனஹா. இப்போ இந்த பகவான் என்ன பண்ணுவார், ஒரு அந்த சகல லோகத்தையும் முழுங்கி கிரசனம் பண்றதுன்னா பகவான் ஆதிகிருத், இந்த சகலத்துக்கும் ஆதி அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பகவான் மாயா சம்ஸ்திதோ விப்ர சர்வபூதோ பிரபுத்தா. அதுக்கு மேல கிரஸ்துவான்னா விழுங்கி, உலகத்தை உண்டு உமிழ்ந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த உண்டு உமிழ்ந்தவன் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு முழுங்கிட்டு யோக நிதிரையில படுத்துட்டு இருப்பார். மறுபடியும் அந்த ஒரு ஒரு ராத்திரி முடிஞ்ச உடனே ஒரு கல்பத்தினுடைய ஆரம்பத்துல அந்த முழித்து கொண்டு அந்த மறுபடியும் சிருஷ்டியை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார்.
ततः प्रबुद्धो भगवान यथा पूर्वं तथा पुनः सृष्टिं करोति अव्ययात्मा कल्पे कल्पे रजोगुणः. இப்போ மறுபடியும் கல்பத்தினுடைய ஆரம்பத்துல இந்த ரஜோகுணத்தை கொண்டு மறுபடியும் சிருஷ்டிக்க தொடங்குகிறார். இந்த இத்தனை ஒரு 1000 சதுர்யுகம் பகல் போது, மறுபடியும் ஒரு 1000 சதுர்யுகம் இரவு பொழுது, மறுபடியும் கல்பத்தினுடைய ஆரம்பத்துல மறுபடியும் சிருஷ்டிக்க தொடங்குகிறார். தச்சுணு மனவோ ததஸ் பிரபுத்தோ பகவான் சிருஷ்டிம் மனவோ பூபுஜசேந்திராः தேவாः சப்தர்ஷயஸ்ததா சாத்விகோம்சः ஸ்திதிகரோ ஜகதோ த்விஜசத்தமா. அப்போ இந்த இந்த ரஜோகுணத்தை கொண்டு சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுற மறுபடியும் இந்த மனுக்கள், தேவதைகள், இந்திரன், சப்தரிஷிகள் எல்லாத்தையும் இந்த சாத்விக குணத்தை கொண்டு மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த மறுபடியும் சாத்விக குணத்தினால இவ சதுர்யுகாயோ விஷ்ணு ஸ்திதி சாத்விகோம்சா ஸ்திதிகரோ ஜகதோ த்விஜசத்தம சதுர்யுகேபி அசோ விஷ்ணு ஸ்திதி வியாபார லட்சணா யுக வியவஸ்தாம் குருதே யதா மைத்ரேய சுணு. இந்த 4 யுகத்திலேயும் இந்த பகவான் இந்த லோகத்தை எப்படி பரிபாலிக்கிறார், தர்மத்தை கொண்டு சாத்விகத்தை கொண்டு எப்படி பரிபாலிக்கிறாருங்கிறத சொல்றேன். கிருதேயுகே பரஞானம் கபிலாதி ஸ்வரூபதிற்கு ததாதி சர்வபூதாத்மா சர்வபூத ஹிதே ரதா. இந்த லோகத்துக்கு ஹிதத்தை பண்ணணுங்கிறதையே தன்னுடைய எண்ணமாக கொண்டவர் இந்த ஒரு கிருதயுகத்துல ஒரு கபில வாசுதேவராக தோணி ஞானத்தை உபதேசம் பண்றாரு. கிருதேயுகே பரஞானம் கபிலாதி ஸ்வரூபத்திற்கு ததாதி சர்வபூதாத்மா. இந்த கபில மகர்ஷியாக இருந்து கொண்டு, கபில வாசுதேவனாக இருந்து கொண்டு ஞானத்தை கொடுக்கிறார். சக்கரவர்த்தி ஸ்வரூபேண பிரேதாயாமபி சப்ரபு துஷ்டானாம் நிகிரகம் குர்வன்னு பரிபாதி ஜெகத்ரேன். பிரேதாயுகத்துல சக்கரவர்த்தி அந்த ஸ்வரூபனாக இருந்து கொண்டு அந்த ஒரு துஷ்டர்களை எல்லாம் சம்ஹரிச்சு அந்த மறுபடியும் லோகத்தை ரட்சிக்கிறார். மறுபடியும் துவாபர யுகத்துல வேதமேகம் சதுர்வேதம் கிருத்வா சாகாசதைஹி விபுஹு கரோதி பகுளம் பூயः வேதவியாச ஸ்வரூபத்திற்கு. துவாபர யுகத்துல வேதவியாச ஸ்வரூபத்தை கொண்டு இந்த வேதத்தை 4ஆக விபாகம் செய்து பல சாக்கைகளாக செய்து அந்த வேதத்தை பிரச்சாரம் பண்ணி லோகத்தை காப்பாத்துறார். வேதமேகம் சதுர்வேதம் சாகா வேதாம்ஸ்து துவாபரே வியஸ்ய கலேரந்தே புனர்ஹரி கல்கி ஸ்வரூபி துருவிருத்தான் மார்க்கே ஸ்தாபயித்து பிரபு. மறுபடியும் இந்த ஒரு கலியுகத்துல என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டா கல்கி ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த லோகத்தை ரட்சிக்கிறார். சொல்றார் வேதாம்ஸ்து துவாபரே வியஸ்ய துவாபர யுகத்துல வேதங்களை எல்லாம் கொடுத்து ரட்சித்த அந்த பகவான் கலேஹே அந்தே பகுளம் பூயா அந்த வேதாம் துவாபரே வியஸ்ய கலேரந்தே கல்கி ஸ்வரூபி துருவிருத்தான் மார்க்கே ஸ்தாபயதி. இந்த துருவிருத்தங்களை கொண்டவர்களை எல்லாம் சிக்ஷித்து மறுபடியும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறார். ஏவம் ஏதன் ஜெகத் சர்வம் சஸ்வத் பாதி கரோதிக அந்திக அந்தேபி அனந்தாத்மா நாஸ்தி அஸ்மாத் விதீரேகே எது. இந்த மாதிரி சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டித்து ரட்சித்து பரிபாலித்து வருகிறார். அவர்கிட்ட பிரிஞ்சதாக தனிக்கப்பட்டதாக ஹந்திஜ அந்தேஜ அனந்தா ந அஸ்தி அஸ்மாத் இவனை காட்டிலும் வேறுங்கிறது கிடையாது. இவனை விட்டு பிரிஞ்ச ஜீவாத்மாவும் கிடையாது, வேற எந்த பொருளும் கிடையாது. அதுக்கு மேல சொல்ற பூதம் பவ்யம் பவிஷ்யம் ச சர்வபூதான் மகாத்மனா ததத்ர அந்யத்ரவா விப்ர சத்பாவா கதிதஸ்தவா. அதாவது இந்த லோகத்திலேயோ அந்த மொத்த லோகத்திலேயோ எதுவுமே பாஸ்ட் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர், அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்திலையும் எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லாம் பகவானிடத்திலிருந்து தோன்றியவைகள். அத முன்னாடியே அதை சொல்லி இருக்கு.
மன்வந்தராணி அசேஷாணி கதிதானி மயாதவ மன்வந்தராதிபாஸ்சைவ கிம் மன்யத் கதையாமிதே. மன்வந்தரங்கள்லாம் எத்தனை இருக்கு, அதெல்லாம் யாராரு மனுக்கள், ரிஷிகள், இந்திரர்கள்லாம் சொன்னேன். இதை தவிர நான் இன்னும் உனக்கு என்ன எல்லாம் சொல்லணும். அத நான் என்ன இனிமே இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதையும் கேளுங்கோ சொல்றேன் அப்படின்னு சொல்லி 3வது அம்சத்துல 2வது அத்தியாயத்தை முடிக்கிறார். அதுக்கு மேல 4வது அந்த 3வது அத்தியாயத்துல அந்த யுகங்கள், அந்த அதுல இருக்கக்கூடிய வியாசர்கள் பிரம்ம ஞானத்தை பத்தி சொல்ல போற. அதை அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.